டாக்டர் ஒரு மருந்தை ஒருத்தருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணும்பொழுது அந்த மருந்தை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். எதுக்காக கொடுக்குறோம், ரொம்ப டீப்பாக சொல்லலைன்னா கூட இந்த மருந்தை சாப்பிடும்பொழுது நீங்கள் என்னவெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம், இதெல்லாம் இந்த மருந்தினுடைய நேச்சர், இதனால் ஒன்றும் பயந்துக்க தேவையில்லை. இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் எங்களை கன்சல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மருந்தோட இணைச்சி பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இதனுடைய எஃபெக்ட் இவ்வளவு இருக்கும், இதை சாப்பிடும்பொழுது சில சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும், இது இவ்வளோ இருக்கும். இந்த எஃபெக்டையும் சைடு எஃபெக்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு பெனிஃபிட் ஒரு மருந்தில் எவ்வளோ இருக்குது, அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி எந்த சுச்சுவேஷனில் ஒரு மருந்தை கொடுக்குறோம் கம்பேர் பண்ணும்போது அதனுடைய பெனிஃபிட் அதிகம் அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு மருந்தை கொடுக்குறோம். நமக்கு தெரிகிற அளவுக்கு அதை பேஷண்ட்டுக்கு தெரியுமான்னு சொல்ல முடியாது. அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. எதிர்பாராமல் நடக்கிறது அட்வர்ஸ் எஃபெக்ட்னு சொல்லலாம். இந்த மருந்தில் இப்படி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறது சைடு எஃபெக்ட்னு சொல்லலாம். அட்வர்ஸ் எஃபெக்டை வந்துச்சு அப்படின்னா அது ஒரு எமர்ஜென்சியாக இருக்கலாம், ஒரு மருந்து ஒத்துக்காமல் போகலாம். எல்லா மருந்தும் எல்லாருக்கும் ஒத்துக்குன்னு சொல்ல முடியாது. இது எதுக்கு இந்த ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா, ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஒரு பையனை என்கிட்ட அழைச்சிட்டு வராங்க. ஒரு 6 இயர்ஸ் இருக்கும். கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூலில் இவன் பிரிஸ்காவே இருக்க மாட்டேங்கிறான், ஒரு அட்டென்டிவாக இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கான், சம்டைம்ஸ் பார்த்தா தூங்கிட்டு வேறு இருக்கான் கிளாஸில், டாக்டர்கிட்ட காட்டுங்க இந்த அம்மாக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் இது முன்னாடி எத்தனை டாக்டர்ஸை பார்த்துருக்கீங்க? பையன் ஒரு ஒல்லியாகவே இருக்கான், நல்லா சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதுக்காக நிறைய டாக்டர்கிட்ட பார்த்தோம். அப்போ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சில டானிக்ஸ்லாம் எழுதி கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டோம். அதை சாப்பிட்ட பிறகு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல, அவன் சுறுசுறுப்பாகவே இல்லை. இன்னொரு டாக்டர்கிட்ட போகும்பொழுது அவர் ஒரு வைட்டமின்ஸ்லாம் எழுதி கொடுத்தாரு, சரியான எஃபெக்ட் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு ஒரு வர்றாங்க. சுறுசுறுப்புக்குன்னு மருந்து கிடையாது, ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு மருந்து கிடையாது, பட் ஞாபக மறதி இல்லாமல் இருக்கிறதுக்குன்னு சில மருந்தெல்லாம் இருக்குது. அது விலை தான் அதிகம், அதை கொடுக்கறதுனால ஒன்றும் பசங்களுக்கு ஞாபகம் சக்தி அதிகமாகிறதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் மருந்தை சாப்பிட்டு ஒரு ஞாபக சக்தி அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் நிறைய விஷயங்களை மறக்கவே முடியாமல் போயிடும். அப்புறம் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும். ஸோ மருந்து கொடுத்து சில விஷயங்களை தான் சரி பண்ணலாம், சில விஷயங்கள் இயற்கையாக வர்றது, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. கம்மியாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, வெயிட்டை அதிகப்படுத்துறதுக்குன்னு மாத்திரை மருந்து கொடுக்கறது அவ்வளோ நல்லதில்லை. சில பேர் ரொம்பவே டயட்லேயே இருப்பாங்க, ஆனால் அங்கே வெயிட் குறையவே குறையாது, ஏன்னா பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது. ஸோ இதையெல்லாம் யோசி தான் ஒரு பையனுக்கு, அதுவும் வளர்கிற பையனுக்கு ஒரு மருந்து கொடுத்து சில விஷயங்களை சரி பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு. எந்த மருந்து கொடுத்தாலும் ஒரு குழந்தையினுடைய டெவலப்மெண்ட்டை பாதிக்கக்கூடாது, மைல்ஸ்டோன்ஸ். ஸோ இந்த பையனுக்கு இந்த பசியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற மருந்து கொடுக்குறாங்க. எனக்கும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த பையனை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஏன்னா அவங்க வெரி கேஷுவலாக சொல்கிறாங்க டானிக்கு தான் கொடுத்தோம் அப்படின்னு. நம்ம மக்களுக்கு எது பாட்டிலில் கொடுத்தாலும் அதை டானிக்குன்னு தான் சொல்லுவாங்க. நானும் ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு என்சைம்ஸ், டைஜஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் கொஞ்சம் யோசிச்சு, சரி அந்த மருந்தெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாத்திரை மருந்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு சிரப், அந்த சிரப்பை பார்த்த உடனே இந்த சிரப்பை நிறுத்துங்க முதல்ல. அப்போ அவங்க சொன்னாங்க, டாக்டர் இது சாப்பிட்ட பிறகு தான் கொஞ்சம் நஞ்சம் சாப்பிட்றான், இதை நிறுத்திட்டா அதுவும் சாப்பிட மாட்டானே. இப்போ 2 கொஸ்டின் வருது. மருந்து கொடுத்து பசியை உண்டாக்கி சாப்பிட வைக்கிறது, எவ்வளோ நாளைக்கு இந்த மருந்து கொடுக்க போகிறோம், எப்போ நிறுத்த போகிறோம்? குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுங்கிறது ஒரு கலை, ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, பழக்க வழக்கம், உணவு பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு மருந்தை கொடுத்து ஒரு பசியை உண்டாக்குறதும் தப்பு. இந்த மருந்தை நிறுத்துங்கன்னு சொன்ன உடனே அவங்க, ஏன் டாக்டர் இதை நிறுத்த சொல்கிறீங்க, இது தானே டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு. இது கொடுக்கும்போது அந்த டாக்டர் ஏதாவது உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாரான்னு கேட்டேன். ஒன்றும் சொல்ல டாக்டர், இதை ஒரு வேளை கொடுங்க, 2 வேளை கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு. இது கொடுத்த பிறகு கொஞ்சம் பசி நல்லா வந்தது, நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்த உடனே நாங்கள் 3 வேளைக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். எவ்வளவு குவான்டிட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லும்பொழுது 1 டீஸ்பூன் தான் அவர் கொடுக்க சொன்னார், ஆனால் நாங்கள் சமயத்தில் 1, 2 கூட கொடுப்போம் டாக்டர், இன்னும் நல்லா பையன் நல்லா பசிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. பட் நான் ஏன் நிறுத்த சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் அவங்க கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ், இந்த மருந்து ஒரு என்சைம் கிடையாது, ஒரு டைஜஸ்டிவ் டானிக் கிடையாது.
இந்த சிரப்பில் என்ன இருக்குன்னா, ஒரு பர்ட்டிகுலர் மெடிசின் இருக்கு. அந்த மெடிசின் கண்டுபிடிச்சது வந்து பசியை அதிகப்படுத்துறதுக்கு இல்லை, ஆன்டிஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு குரூப்பை சேர்ந்தது. ஆன்டிஹிஸ்டமின் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹிஸ்டமின் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல். எப்போ உண்டாகும் அப்படின்னா, நம்ம உடம்புல அலர்ஜி வருது ஒன்று, இல்லை கோல்டு வருது. அந்த சமயத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஸ்னீசிங், அதாவது தும்மல், மூக்கடைப்பு, கண்ணில் தண்ணி வடிகிறது, தொண்டை கரகரப்பு இருக்கிறது, சம்டைம்ஸ் இச்சிங், அரிப்பு இருக்கிறது. இந்த அறிகுறிகள் எல்லாமே ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் மூலியமாக தான் மீடியேட் ஆகுது நம்ம உடம்புல. ஸோ இந்த ஹிஸ்டமின் தான் இவ்வளவு தொந்தரவுக்கும் காரணம். அந்த ஹிஸ்டமினுடைய ஆக்ஷனை தடுத்தோம்னா நேச்சுரலாக இந்த கோல்டு, அலர்ஜி இதில் வரக்கூடிய அறிகுறிகள்லாம் நின்றுடும். அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து. சரி, அதை ஏன் இவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த மருந்தினுடைய ஒரு சைடு எஃபெக்ட் பசியை தூண்டும் அப்படிங்கிற ஒரு சைடு எஃபெக்ட் அதில் வருது. அப்போது எஃபெக்ட் வந்து ஆன்டிஹிஸ்டமின், ஜலதோஷம், அலர்ஜி கொடுக்குற எஃபெக்ட். பட் அது நம்ம எதிர்பாராமல் ஒரு கிடைச்ச இன்னொரு சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னா, அது பசியை தூண்டக்கூடிய சைடு எஃபெக்ட். இது எப்படி வருது அப்படின்னா, இந்த மருந்து மூளையில் ஒரு பசியை தூண்டுற இடம்னு இருக்குது. பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு பசியை அடக்கிற சில கெமிக்கல்ஸ் இருக்குது. இது போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உண்டாக்குற ஒரு கெமிக்கல், ஒரு சென்டர் இருக்குது. அந்த சென்டரில் இது ஆக்ட் பண்ணி பசியை தூண்டி விடுது. இது செயற்கையாக பசியை தூண்டி விடுது. பல மெக்கானிசம் இருக்குது இது ஏன் பசியை தூண்டுது அப்படிங்கிறது. இந்த அலர்ஜி, காமன் கோல்டு, அதாவது ஜலதோஷம், இதுக்கெல்லாம் நிறைய மருந்துகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு சாதாரண ஜலதோஷத்துக்கும் ஒரு அலர்ஜிக்கும் ஏன் இவ்வளவு மருந்து வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அத்தனை மருந்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் சைடு எஃபெக்ட் வந்து ட்ரௌசினஸ், ஒரு போதையை மாதிரி உண்டாக்கக்கூடிய, ஒரு தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் இருக்குது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, பகலில் இந்த மாத்திரையை சாப்பிட்டா வேலை செய்கிற அத்தனை பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அதனால் ஒரு டெவலப் பண்ணுறாங்க மருந்தில். அந்த மருந்தில் பகல்லையும் சாப்பிடணும், ஆனால் தூக்கம் வராமல் இருக்கணும். டே டைம் ஆன்டிஹிஸ்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு தான் இத்தனை மருந்துகள் வரிசையாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு 30-40 வருஷமாக. அதில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதெல்லாம் முதல்ல வந்தது நான் சொன்னேன் இல்லையா, ஆன்டிஹிஸ்டமின் அப்படிங்கிறது. அந்த மருந்தும் அந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷனை சேர்ந்தது. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் அத்தனைக்குமே நிறையா ட்ரௌசினஸ் இருக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்கும். அப்போது இந்த பர்டிகுலர் மருந்தில் என்ன ஆயிருக்கும், நிறையாவே தூக்கம் இருந்திருக்கும். ஸோ பசியை தூண்டுறதுக்கு கொடுக்குற இந்த மருந்து, ஸோ இந்த பையனுக்கு ஸ்கூலில் இந்த மாத்திரையோடைய எஃபெக்ட்னால அவன் தூங்கிட்டே இருந்திருக்கான். இந்த மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ண டாக்டர் என்ன சொல்லியிருக்கணும், நான் சொல்கிற அளவுக்கு மேலே கொடுக்காதீங்க ஒன்று. ரெண்டாவது, உங்கள் பையன் தூங்கி தூங்கி விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா டோஸை குறைங்க, இல்லாட்டினா இதை ஸ்டாப் பண்ணுங்க, இல்லாட்டினா எங்கிட்ட வாங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் இது பசிக்காக கொடுக்குற மருந்துன்னு சொன்ன உடனே இவங்க ஏதோ டானிக்கு நினச்சிட்டு டோஸை மாற்றி மாற்றி கொடுத்து இந்த பையனுடைய லைஃபே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க. இது ஒரு சைடு எஃபெக்ட் தான் நீங்கள் கேள்விப்படுறீங்க. இதில் வேறு என்னென்ன சைடு எஃபெக்ட் வரும் அந்த பையனுக்கு, வாயெல்லாம் உலர்ந்து போக ஆரம்பிக்கும், மூக்கில் தண்ணி வடியுது, கண்ணில் தண்ணி வடியுது. இந்த மாத்திரைகள் சாப்பிட்ட பிறகு அதெல்லாம் நிற்கிது. அப்படிங்கும்போது வாயில் உமிழ்நீர் வடியுது இல்லையா, அதுவும் குறைஞ்சி தானே போகும். அப்போ நேச்சுரலாலே ட்ரைனஸ், வாயு வறட்சி ஆகும். இந்த வறட்சி அந்த சிஸ்டம் முழுசும் இருக்கும், டைஜஸ்ட் சிஸ்டம் முழுசும் இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த நாள் மோஷன் போகிறது தடைப்படும், கான்ஸ்டிபேஷன் வரும். அத்தனை எஃபெக்டும் இதில் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு. ஸோ அந்த மருந்தை நிறுத்தின பிறகு அந்த பையன் நார்மலுக்கு வந்துட்டோம். இப்போது அந்த மாத்திரையை நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நாங்கள் எழுதுறதில்ல. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய மருந்து வந்துருச்சு, அதனால எழுதுறதில்ல. ஒரு லேட்டஸ்ட் மெடிசின்ஸ் நம்ம கொடுக்கும்பொழுது அந்த சைடு எஃபெக்ட்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்ப்போம். ஆனால் இன்னமும் சில பேர் அந்த மருந்தை பசியை தூண்டுறதுக்காக கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு மருந்து எதற்காக கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் நம்ம அதை கொடுக்கும் பொழுது சில எதிர்பாராத சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும் பொழுது அந்த சைடு எஃபெக்ட்ஸ் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது அப்படின்னா அந்த சைடு எஃபெக்டுக்காக இந்த மருந்தை கொடுக்கலாம். இதை நான் இப்படி சொல்கிறத விட உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஈஸியாக புரியும். மினாக்சிடில் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த மெடிசின்ஸ் பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்து. மருந்தை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு எல்லாருக்கும்
கொஞ்சம் முடி வளர்றது அதிகமாக ஆரம்பிச்சது. உடனே என்ன பண்ணினாங்க, அந்த மருந்தை பிபிக்கு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனால் நமக்கு முடி வளர்றதுக்கு இந்த மருந்தை ஒரு ஆயில் மாதிரி அப்ளை பண்ணோம்னா நம்ம தலையில் முடி வளர்றதுக்கு யூஸ் பண்ணலாமே இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அந்த மருந்து மார்க்கெட்டில் இருக்குது. மினாக்சிடில் அப்படிங்கிற ஒரு மருந்து. ஸோ முடி வளர்றது ஒரு சைடு எஃபெக்டாக தான் இருந்தது. பட் அதை எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா பிபியை குறைக்க கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி இந்த மருந்தை ஆஃப் லேபிள் ப்ரிஸ்கிரிப்ஷனாக இன்னமும் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. இதை சோஷியல் மீடியாவிலையும் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மருந்து ஒரு பர்டிகுலர் பேரில் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. என்னென்னமோ அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. எப்படி இது ஒரு வைட்டமின் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இது வைட்டமினே கிடையாது இதில். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மருந்தோட சில வைட்டமினை சேர்க்குறாங்க. சேர்த்து பசியை தூண்டணும் அப்படி. இந்த பர்டிகுலர் மருந்தோட இன்னொரு மருந்தையும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஒன்று பசியை தூண்டி ஜீரணமாக்கி வெயிட் அதிகமாகணும். அதே சமயத்தில் இந்த ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு லிவருடைய ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி விடணும். அப்படிங்கிறதுக்காக இதோட இன்னொரு மருந்தையும் சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த காம்பினேஷன் இன்னமும் இந்தியாவிலையும் இருக்குது. பட் ஃபாரின் கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் எஃப்டிஏன்னு இருக்குது, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். எந்த மருந்தை எதுக்கு யூஸ் பண்ணணும் அவங்க சொல்கிறது தான் செய்யணும். இந்த பர்டிகுலர் மெடிசின் ஆஃப் லேபிளாக இருக்கிறதுனால, ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் போய் கடையில் வாங்கலாங்கிற ஒரு இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த மருந்தை இன்னமும் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. பட் யூஎஸில் எஃப்டிஏ என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மருந்தை டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கக்கூடாது, மெடிசன் ஷாப்பில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. பட் அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இல்லீகலாக இந்த மருந்தை அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து இந்த வெயிட் கெயினுக்காகவும் ஷேப்பை கொண்டாடுறதுக்காகவும் இந்த மருந்தை யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் இண்டிகேஷனுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எஃப்டிஏ பேன் பண்ணியிருக்கு. அப்பிட்டமின் அப்படிங்கிற ஒரு நேமில் அந்த மருந்து யூஎஸ்குள்ளே இல்லீகலாக கொண்டாடுறாங்க. இப்போ உங்கள் கொஸ்டின், இந்த மருந்து நம்ம நாட்டில் இருக்கா? அப்படி இருக்கு. இந்த மருந்தினுடைய பேர் சைப்ரோஹெப்டிடின் அப்படிங்கிறது. ஸோ ஆன்டி அலர்ஜிக், ஆன்டி கோல்டு மெடிசின், ஆன்டி ஹிஸ்டமினிக் மெடிசின் இது. ஸோ இந்த சைப்ரோஹெப்டிடின் அதனோட இன்னொரு மெடிசின் ட்ரைகோலின் அப்படிங்கிறதையும் சேர்த்து அதை ஒரு சிரப் ஃபார்மில் இன்னமும் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுடைய பசியை தூண்டி விட்டு உங்களை சாப்பிட வச்சு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு. ஒரு மருந்து இந்த சாப்பிட்டு நீங்கள் வெயிட் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த மருந்தை நிறுத்தினா வெயிட் குறையுமா குறையாதா? நிச்சயமாக குறையும். ஒரு தூண்டி விடப்பட்ட பசி, ஒரு மருந்தினால் தூண்டி விடப்பட்ட பசி, அந்த மருந்தை நிறுத்தினா இயற்கையாக பசிச்சுட்டு இருந்ததை விட ரொம்பவே குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். அதுலேயே நீங்கள் ஒரு டிப்ரெஷன் போயிடுவீங்க. ஈட்டிங் அப்படிங்கிறது ஒரு பழக்கம். அது மன ரீதியாகவும் சம்மந்தப்பட்டது. ஸோ என்ன டிஸ்டர்பன்ஸ்னு தெரிஞ்சு அவங்கள சரி பண்ண பார்க்கணும். வெயிட்டை குறைக்கணும்னு எக்கச்சக்கமாக டயட்டில் இருந்து இறந்து போனவங்களுக்கு நமக்கு தெரியும். வெயிட்டை அதிகப்படுத்துறதுக்குன்னு மருந்துகளும் இருக்குது, பாரம்பரியம்னு ஒன்று முக்கியமாக இருக்குது. ஸோ சில விஷயங்கள் இயற்கையாக நடக்கணும். இந்த ஈட்டிங்கே எமோஷ்னல் ஈட்டிங் அப்படி ஒன்று இருக்குது, ஈட்டிங் டிஸார்டர்னு இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு பசி, சாப்பிட்றது, உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது. இதுக்கு ஒரு மருந்தை கொடுத்து செய்கிறோம். ஆனால் அந்த மருந்தில் இந்த மாதிரியான சைட் எஃபெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்களாக போய் மெடிக்கல் ஷாப்பில் எனக்கு பசியை தூண்டுற மாதிரி ஒரு மருந்து கொடுங்க, ஒரு டானிக் கொடுங்கன்னா அவங்க ஓவர் தி கவுண்டர் கேஷுவலாக இந்த மருந்தை கொடுக்க சான்ஸ் இருக்குது. ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஒரு மருந்தினுடைய இஃபெக்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன டிஃபெக்ட் இருக்குன்னு தெரியாமல் எந்த மருந்தையும் சாப்பிடாதீங்க. ஒரு மருந்தை ஒரு மெடிக்கல் ஷாப்காரருக்கு இப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரியலாம், ஆனால் எப்போ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. உங்களுக்கு வேறு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் சாப்பிட்ற மற்ற மருந்தும் கொடுக்குற இந்த மருந்தும் இது ரெண்டும் சேர்ந்து வேறு ஏதாவது ஒரு பக்க விளைவை உண்டாக்குமா அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியாது. ஒரு சின்ன விஷயத்துக்காக கடைக்கு போய் மருந்து சாப்பிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை வாங்கிக்காதீங்க. ஸோ இதில் எனக்கு ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு அட்வைஸ், அதுக்காக தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ சில விஷயங்கள் இயற்கையாக நடக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் டாக்டர் பாலஸ்.